வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 4 ஹோப் அண்ட் ஆம்பிஷன். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சட்டோட்ஸுங்கிற ஒரு ஆள் வந்துக்கிட்டு, நான் தான் உங்களோட எக்ஸாமினர், நான் உங்களை ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேருந்து செகண்ட் ஃபேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வேன், நீங்கள் என்ன பண்ண வேணும்னா என்னை ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு வாங்க, மற்றதெல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சட்டோட்ஸுங்கிறவன், அதாவது மீசக்காரருக்கு அப்புறம் பார்த்தீங்களா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து 2 மணி நேரமும் ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒரு 30 கிலோமீட்டர் ஆட்டம் இவங்க தாண்டிட்டாங்க. ஸோ என்னது இவங்கள நேரம் ஓடிட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஹண்டர் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்கிறாங்க ஓட முடியாமல். இங்கே கோன் பாய் அப்புறம் 3 பிரதர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க 3 பேருமே ஓடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி நிக்கோலஸ்னு ஒரு பையன் ஸ்மார்ட் கிட்ட இருப்பான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வேகமாக போயிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச அந்த டேட்டா படி இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் போதும், நாங்கள் எல்லாருமே ஜெயிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக போயிட்டே இருக்கிறான். இங்கே ஒரு பக்கம் சூட் கேஸ் வச்சுக்கிட்டு லியோரியாவுக்கு ஒன்றுமே நடக்க முடியல. முன்னாடி அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா கில்லுவா ஸ்கேட் போர்டில் போயிட்டு இருக்கிறான். டே பொடி பையில, இங்கெல்லாம் என்ன எங்களை அவமானப்படுத்துறியா, ஒழுங்கு மாதிரியே நடந்து வரலாம், ஓடி வா, எதுக்கு நீ ஸ்கேட் போர்டில் வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லியோரியா கத்திட்டே இருக்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்குறான். லியோரியா அவன் சொல்கிறது மட்டும் என்ன, அவர் நம்மளை ஃபாலோ பண்ண தான் சொன்னார் தவிர நம்ம எதில் வருதுன்னு சொல்ல வேலையே அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். உன்னோட வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்கும்போது எனக்கு வந்து 12 வயசு ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உனக்கு எனக்கு இதே ஒரே வயசு தானா, சரி என்னோட பேர் கான் என்னோட பேர் கிலோன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி நீயே நடந்து வரும்போது நான் ஓடி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிட்டு இருக்காங்க. அட்டச்சா இவனுங்க என்ன இப்படி அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கானுங்க, நான் என்ன இவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்கிறேன், என்னால் முடியலன்னா கூட நான் இதை போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா கண் அப்படி மங்கிட்டே இருக்குது. என்னது என்னால் ஓட முடியல, எனக்கு தெரிஞ்சு நான் தோக்க போகிறேன்னு நினைக்கிறேன்னா, ஐயோ என்னால் சுத்தமாகவே முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் நினச்சிட்டே இருக்கிறான். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு போயிட்டு இருந்தவன் அவனோட லேப்டாப்பையும் டொப்புடு கீழே போட்டுட்டு ஒன்றுமே முடியல. அவன் பார்த்தீங்கன்னா வாயை பிளந்துட்டு வாயிலிருந்து மூக்கிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜொல்லு ஊற்றிட்டே இருக்குது. என்னால் இதுக்கு மேலே முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டே இருக்கிறான். இங்கே அந்த உமாரி பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா 3 பேர். ஏன்டா ஒரு ரூக்கி, அதாவது ஒரு ஃபஸ்ட் இயர் பையன், நீ உன்னாலே எவ்வளோ முடியும்னா எங்களால் எவ்வளோ முடியும், நீ எல்லாம் இதுக்கு தகுதி எல்லாம் வேண்டாம், அதனால் எப்படியோ செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கொஞ்சம் டிசப்டிவாக பேசிட்டு இருக்காங்க, அதாவது கொஞ்சம் டிமோட்டிவாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்டு அவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறான். உங்கள்கிட்ட இருந்து எடுக்க முடிஞ்சது எல்லாமே நானே எடுத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டோன்பா வந்து பேசிகிட்டே இருக்கிறான். டே டோன்பா, இந்த ஃபஸ்ட் இயர்ஸை கொள்றதுக்கு உனக்கெல்லாம் என்ன அவ்வளோ சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டோன்பா இந்த உமரி பிரதர்ஸ் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அப்படியே வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க, சட்டோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. குராப்பிக்கா இருந்துக்கிட்டு நாங்கள் தொடர்ந்து 6 மணி நேரமும் ஓடிட்டே இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் வந்திருப்போம், ஆனாலும் அவங்களால எதுவுமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு குராப்பிக்கா நினச்சிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் லியோரியோக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணு மங்கிச்சு, அவ்வளோதான் என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் ஓடவே முடியாது, இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லை மிருகங்களா, நிஜமாலும் இவங்களெல்லாம் மிருகங்க தான், ஒரு சாதாரண மனுஷன் என்னால் இவ்வளோ தூரம் ஓட முடிஞ்சதே பெருசு, என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொட்டி கீழே போட்டு அவன் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். ஸோ இங்கே கானும் கிலோவும் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்துட்டு ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கான் பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுட்டா ஓடுறதுக்கிட்டு. இங்கே லியோரியோ பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டே இருக்கிறான். இங்கே கானுட்டே அவனை பற்றி என்ன நினச்சிட்டே இருக்கிறான், வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து கானை கூப்பிட, கான் வந்து அதை எல்லாமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு அங்கே நின்று லியோரியோவே பார்த்துட்டே இருக்கிறான். டே வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கூப்பிடும்போது அவன் எதுவுமே ரியாக்ஷனே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆச்சா இது எல்லாத்தையும் விட்டுத்தல, நான் ஜெயிக்காமல் விடவே மாட்டேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பையங்கிறது ஃபுல் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா லியோரியோ வந்து கிளம்பிட்டே இருக்கிறான். ஓடுறது பார்த்துட்டு கானுக்கு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஸோ அந்த சிரிப்பிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டி சிரிப்பு மாதிரி வந்துட்டு இருக்குது. அப்படின்னா சரி என் நண்பனே அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிறான், நானும் வேகமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தூண்டில் வச்சுக்கிட்டு லியோரியோட சூட் கேசி பார்த்தீங்கன்னா முதுகில் சுமந்துக்கிட்டு இவனுக்கு 2 பேருமே போயிட்டு இருக்கிறாங்க. டே நீ நானும் வேணா ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் கடைசியாக வராங்களோ அவங்களுக்கு தான் டின்னர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவும் கானும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி நம்ம இன்னொரு பாதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோட்ஸ் இன்னொரு படிக்கட்டு மாதிரி இருக்குது, அங்கே ஏகப்பட்ட பழனி படிக்கட்டு மாதிரி இருக்குது, அங்கே எல்லாருமே மேலே வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே இவனை மனுஷனா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சா மொட்டையை வந்து பேசிதான் இருக்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போனால் நம்ம எல்லாருமே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இந்த படிக்கட்டில் யார் ஃபஸ்ட்டாக ஏறி மேலே வராங்களோ அவங்க தாண்டா இன்றைக்கி லஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போட்டி போயிட்டே இருக்க. இங்கே நம்ம லியோரியோ பார்த்தீங்கன்னா சட்டை கட்டிட்டு அப்படியே வேகமாக போயிட்டே இருக்கிறான். என்னடா சட்டை கட்டிட்டுலாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு குரப்பைக்கு கிட்டே இருக்கேன். ஆமாம் நான் அதில் ஜெயிச்சாகணும் அப்படின்னா நான் ஏதாவது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி நானும் என்னோட குர்த்தா கழட்டி வச்சிட்டேன், நானும் வேகமாக ஓடி போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குரப்பிக்காவும் அந்த குர்த்தா வந்து கழட்டி வச்சிட்டேன். சரி அப்படின்னு சொல்லு, நீ எதுக்கு வந்து நீங்கள் ஹண்டர் ஆக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க கேட்குறான். இது என்னடா கேள்வி, நான் வந்து பணக்காரன் ஆகணும் அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லியோரியோ சொல்லி இருக்கிறான். நிஜமாலுமா, ஏன்னா நீ உன்னோட இந்த ஆட்டிடியூடு இந்த திமிர்த்தனம் எல்லாம் பார்க்கும்போது வெறும் பணக்காரன் ஆகணும் மட்டும் எனக்கு நீ தோணவே இல்லை, நீ வேறு ஏதாவது முடிவு வச்சிருக்கிற, அதனால தான் நான் வந்து உன்கிட்ட கேட்குறேன், ஒழுங்கு மரியாதையே நீ எதுக்கு இங்கே ஹண்டர் ஆகணும்னு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரப்பிக்கா கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அதுதான்டா முதல்ல குறிக்கோளை
அப்படின்னா நீ சொல்லினாண்ணே நான் என்னோட கதையை சொல்கிறேன். நான் வந்து ஒரு குர்த்த இனத்தை சேர்ந்தவன். அதாவது எங்களோட கண் எல்லாமே சிவப்பு கலரில் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். எங்களோட கண் சிவப்பு கலரில் ஆனாவே எங்களுக்கு ஒரு அரிய வகை பவர் வரும். அந்த கண்ணுக்காக தான் இங்கே ஏகப்பட்ட ப்ரைஸ் மார்க்கெட்டில். அதுக்கு விலை எல்லாமே கோடிக்கணக்கில் போயிட்டே இருக்கும். அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு இனத்து மக்களோட கண்ணில் இருக்கிற எல்லா கருவிலையுமே இந்த ஃபேண்டம் ட்ரூப்புங்கிறவங்க எடுத்துட்டானுங்க. எங்களோட குர்த்தாக்கள் எனக்கு அந்த ஃபேண்டம் ட்ரூப்புங்கிறவர் துரோகம் பண்ணிட்டாங்க. கொடூரமான செயல் எல்லாமே பண்ணியிருக்கானுங்க. அதனால் நான் ஹண்டர் ஆனதுக்கப்புறம் சில பிளாக் மார்க்கெட் இருக்கும்ல, அந்த மார்க்கெட்டில் அவங்கள பற்றி நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போய் அவங்கள பழி வாங்கியே தீர்வு அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமா பிளாக் மார்க்கெட்டில் நீ பேசிட்டு உன்னோட ஹண்ட்ருங்கிற வேல்யூவே போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லியோரியோ பேசிதான் இருக்க. எவனுக்கடா வேணும் அந்த பெருமையில், அந்த பெருமையில் தூக்கி போடு, எனக்கு வந்து என் கிளானை பாதுகாக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பிக்க பேசிகிட்டே இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி இன்னமும் உனக்கு பணம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், பணத்தை வச்சு இங்கே எல்லாமே வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ பேசிகிட்டே இருக்கிறான். நிஜமாலுமா பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வராது. ஆனால் பணத்தை வச்சுக்கிட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பிக்க பேசிகிட்டே இருக்க. வாயை மூடு, பணத்தை வச்சுட்டு இந்த உலகத்தில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியோ கத்திட்டு போயிட்டே இருக்கிறான். சரி உன் பிரச்சனை என்னன்னு முதல்ல சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பிக்க கேட்டுகிட்டே இருக்கிறான். அந்த கேவல பணம் இல்லாத காரணத்தினால என் நண்பன் நேரம் செத்து போயிருப்பான். அந்த பணம் மட்டும் இருந்திருந்தா என் நண்பன் உயிரோடு இருந்திருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கெட் குட்டி ஃப்ளாஷ்பேக்கெட் வருது. ஸோ அவங்களோட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருக்கும்போதே மயங்க போட்டு அப்படியே கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா சொத்த பத்தமாக இல்லை, ஒரு சின்ன கிராமத்தில் ஏழை குடும்பம் மாதிரி இருக்குது. அந்த குடும்பத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு மயங்கி கீழே விழுந்திருப்பாங்க. ஓ அப்படியா, உன் ஃப்ரெண்டு பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீ அப்படிங்கிறாங்க. இல்லை அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இங்கே நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்களே இருக்கிறாங்கல்ல. நான் ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகலாம் தான் பார்த்தேன், ஆனால் டாக்டர் ஆகிறதுக்கு காசு வேணும்ல. அதனால் நான் என் இணையத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, அதாவது என் குடும்பத்தில் இருக்கிற என் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இங்கே வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரீன்னு சொல்கிற அளவுக்கு என்கிட்ட காசு வேணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த ஹண்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஹண்டர் ஆனதுக்கப்புறம் காசு ஏகப்பட்டது கிடைக்கும்ல, என் மக்களுக்கு எல்லாமே நான் சேவை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லியோரியோ பேசிகிட்டே இருக்கேன். என்ன அங்கிள் எங்கள் கூடயே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கானும் கிலோவும் பேசிட்டு இருக்கிறாங்க. டேய் நான் ஒன்றும் அங்கிள் இல்லைடா, நானும் உங்கள் வயசு பையன் தான், ஒரு டீனேஜ் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஸோ ஓட இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்க. இவங்களால ஒன்றுமே முடியல. இருந்தாலுமே கானும் கிலோவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. டேக்கா நான் கூட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்டோன்னே, கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு கானு சொல்கிறான். நீ எதுக்காக ஹண்டர் ஆகணும்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்டோன்னே, எங்கள் அப்பா ஹண்டராக இருந்தார், அதனால தான் நானும் ஹண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து கண்மூடித்தனமாக சொல்லியிருப்பான். நிஜமாலுமா அவங்க அப்பா எந்த விதமான ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்டோன்னே, எனக்கே தெரியல, அவர் ஹண்டர் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கான் சொல்கிறான். இங்கே இதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோவை வந்து கதறி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்டோன்னே, பின் என்னடா அவங்க அப்பா ஹண்டர்னு தெரியும், ஆனால் எந்த வகை ஹண்டர்னு கூட தெரியாமல் நீ பாட்டுக்கு இருக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிலோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமாம், நான் 12 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு ஹண்டர் ஆகிறதுக்கு கிளம்பிட்டாரு. அப்போ இருந்து மிட்டோ தான் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் சொல்கிறான். மிட்டோ யார் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ கேட்டோன்னே, அது எங்கள் ஆன்ட்டி தான், எனக்கு 12 வயசாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அந்த ஃபோட்டோ வச்சு காட்டினோடனே தான் நான் ஆன்ட்டி மிட்டோனே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்கும்போது முன்னாடி ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. அங்கே பாருங்கடா வெளிச்சம் வந்துருச்சு, நம்ம எல்லாருமே வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மொட்டை எல்லாமே பேசிகிட்டே இருக்க. இந்த வருஷம் யார் ஹண்டர் எக்ஸாமில் செலக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோஸ் நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் டக்குனு இவங்க 2 பேருமே அட்டன் டைமில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கில்லுவாக காணும் வந்துடுறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு எனக்கு 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்போ மீசக்கார சட்டோட்ஸ் நீங்களே பார்த்தீங்களா, எங்கள் 2 பேர்த்தில் யார் முதல்ல வந்தது நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே ஒரே நேரத்தில் தான் வந்தீங்க, அதனால் இது ஒரு டை தான் அப்படிங்கிறாங்க. அடடா அப்படின்னா சரி நானே உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி நாங்கள் வந்துட்டோமா ஹண்டர் எக்ஸாமில் செகண்ட் ஃபேஸுக்கு நாங்கள் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்க, இல்லை இந்த ஃபாரஸ்ட் நீங்கள் கடந்து போனால் தான் ஹண்டர் எக்ஸாமுக்கான செகண்டு ஃபேஸே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகை மூட்டமாக இருக்குது. ஒரு வழியாக லியோரியும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டா, எப்பா என்ன அடி என்ன உத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே தவந்துக்கிட்டு வந்துட்டே இருக்கிறான். குரப்பிக்கா வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் கேட்கும்போது, இது என்ன செகண்ட் ஃபேஸுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்கா கேட்குறான். இல்லை இங்கே இருக்கிற காட்டை தாண்டி போனால் தான் நமக்கு செகண்ட் ஃபேஸே ஸ்டார்ட் ஆகுமாமா அப்படிங்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான மிருகங்கள் இருக்கும். நீங்கள் அந்த மிருகங்கிட்ட கொஞ்சம் மாட்டினா கூட நீங்கள் எல்லாருமே செத்து போயிடுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காடு வந்து மில்சி ஃபாரஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே ஒரு ஈரப்பதமானது இருக்கிறது. இங்கே ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்குது. அந்த மிருகங்கிட்ட கொஞ்சம் கூட மாட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே நீங்கள் செத்துருன்னு நினச்சிக்கோங்க, ஏன்னா அது உங்களை கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மீசக்காரர் சட்டோட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது இவ்வளோ பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ இதோட உங்களோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க. அங்கே கிட்ட இன்னொருத்த வந்திருப்பான், இருந்தாலுமே அவனுக்கு வந்து அப்படி டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஸோ நீங்கள் இந்த காட்டை தாண்டி போகணும்னா ஏகப்பட்ட மிருகங்களை தாண்டி தான் நீங்கள் போயாகணும். இங்கே நிறைய கழுகுகள் கூட இருக்குது. அந்த கழுகுகிட்டயே உங்களை எல்லாமே கொத்தி சாகடிச்சிரும். அதனால் அதுக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜோக்கர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுருக்காங்க. அடைச்சே இன்னும் ஃபேஸ் ஒன்றே முடியலையா, நான் இப்படி சாக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லீரியை பேசிகிட்டே இருக்கும்போது, இவனை நம்பாதீங்க, இவனும் நம்ம நம்பிக்கை துரோகி, இவனும் எக்ஸாமினர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி ஒருத்தர் கத்திட்டே இருக்கிறான். ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் அட ஆமல்ல இவன் மனுஷ மாதிரி நடக்கல அப்படின்னா இவன் நம்ம எக்ஸாமினரே இல்லையா, அப்படின்னா இவன் நம்ம துரோகியான, இவனை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. என்னது இவர் இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து பேசிட்டா இருக்க. டக்குன்னு இன்னொரு குரங்கு மாதிரி எடுத்து காட்டுறான். இங்கே பாருங்க, இந்த குரங்கு தான் உங்களை மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குது. இந்த ஒன்றும் மனுஷன் இல்லை, இவன் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஓ அதனால தான் நீ மனுஷன் மாதிரி நடந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. இவன் மனுஷனே இல்லை, இவன் ஒரு மிருகம், இவன் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் பேசிட்டே இருக்க. டக்குன்னு அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி வந்து சதக்குன்னு அங்கே ஒருத்தனை குத்துது. ஸோ குத்துன்னு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே கீழே விழுகிறான். இங்கே சட்டோர்ஸை பார்த்தீங்கன்னா கொத்த வர காடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஈஸியாக பிடிச்சிட்டாரு. ஸோ எனக்கு இது நல்லாவே தெரிஞ்சு போச்சு, எக்ஸாமினர் எல்லாருமே கொஞ்சம் ஹண்ட்ராக தான் இருப்பாங்க. அதனால் என்னோடய அட்டாக் வந்து அவங்களால ஈஸியாக தடுக்க முடியும். ஸோ நீ வந்து என் அட்டாக் தடுக்க முடியலண்ணா, நீ தான் உண்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் கத்திட்டே இருக்கிறாங்க. ஸோ யார் உண்மையானவனு காட்டினதுக்காக ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னை இன்னொரு தடவை அட்டாக் பண்ண நினச்சின்னா சரி, உன்னை நான் அடுத்த தடவை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு புரிஞ்சது எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கரும் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கழுகு அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொத்தி தின்னிட்டே இருக்குது. இன்னொரு தடவை என்னை என்கிட்ட இப்படி வம்பு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அந்த கழுகிட்ட உங்களுக்கு இறையாக போட்டுருவேன். அதனால் எல்லாருமே வாயை மூடிக்கிட்டு இந்த ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள், இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கழுகு எல்லாமே இவனை பார்த்து கொத்தி தின்னிட்டே இருக்குது. இதை பார்க்க இவங்க எல்லாருமே ஆச்சரியமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்களா அந்த கழுகு எப்படி கொத்தி தின்னுட்டு இருக்குதுன்னு. அதனால் இந்த ஹண்டர் எக்ஸாமில் நான் சொல்கிறது தான் கேட்கணும். அப்போ நம்ம மறுபடியும் நம்ம ஓட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சட்டோஸ் வந்து பேசிகிட்டே இருக்கும்போதே, அப்போ சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஓடும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க கால் எல்லாமே சதக்குன்னு சேர் மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க இருக்கிறது ஒரு ஈரப்பதமான ஒரு ஐலாண்ட் மாதிரி. அந்த ஈரப்பதத்துக்குள்ளே கால் வச்சோன்னே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் அப்படியே புதையுது. ஸோ இந்த இடத்துல நடக்கிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவை. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஹண்டர் எக்ஸாம் அமைஞ்சிருக்குது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஹண்டர் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குரோபிக்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்டிக்ஸ் வந்து அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த சட்டோர்ஸ் மீசக்காரர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக எல்லாரும் மறுபடியும் ஓடிட்டே இருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.